இது கர்நாடகா பார்டர், இது தமிழ்நாடு பார்டர். இங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், இங்கிட்டு போனால் சென்னாகிதியான்னு கேட்கணும். பக்தி விலாஸ்க்கு வருக வருக. இன்றைக்கி சாட்டர்டே, ஃபஸ்ட்டு எங்களுக்கு காலேஜ் இருக்குது. எல்லா சாட்டர்டேயுமே ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் காலையில் 8 o'clock கிளாஸ் ஆரம்பிச்சிடும். என்ன இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ் சாட்டர்டே மட்டும் எங்கள் காலேஜில். ஸோ 8 to 11 வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்குது. ஸோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோடய கொலீக்ஸ் வேறு வந்துட்டாங்க. காலேஜுக்கிட்ட வேறு வந்தாச்சு. ஸோ காலேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரியை போட்டுட்டு இன்றைக்கி கிளாஸை ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் போனேன். ஆனால் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, எப்படிலாம் இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இதுதான் எங்கள் காலேஜு. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் கோரமங்கலில் இருக்குது. அதுதான் பெரிய பெனிஃபிட்டு. இது வந்து விமென்ஸ் காலேஜ். நிறைய பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு அந்த வீடியோவில். ஜோதி நிவாஸ் காலேஜ் அட்டானமஸ் பெங்களூரில் இருக்குது. ஸோ இது வந்து விமென்ஸ் காலேஜ். 1966 ஆரம்பிச்சது இந்த காலேஜ். ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன். ஒர்க் பிளேஸுக்கு ஒரு சூப்பரான என்வாயன்மெண்ட் சொல்லலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலே இதுதான் பிரச்சனை. ஒருத்தனை கவனிக்கவும் மாட்டானுங்க. நம்மகிட்ட இங்கே வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே வர ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பானுங்க. என் ரீலை எனக்கே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறானுங்க. எப்படியெல்லாம் இருக்கானுங்க தெரில. ஸோ கிளாஸை முடிச்சாச்சு. கரெக்டாக 11 மணிக்கு செக் அவுட் பண்ணி 11:15 வெளியில் வந்துட்டோம். இது இந்த சென்ட் ஜான் சிக்னல் மடிவாளா கிட்ட பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். ஸோ எப்படி போய் சேர போகிறோன்றது தெரில. அதெல்லாம் பேசிக்கிட்டே தான் நாங்கள் போவோம். ஸோ இதுதான் அந்த முக்கியமான அந்த ஒரு ஜங்ஷன் சொல்லலாம், சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது. ஸோ பெங்களூரில் நிறையா பேத்துக்கு தெரியும் இந்த பிளேஸு. டிராஃபிக்கு சொல்லவே தேவையில்லை, வேற மாதிரி இருக்கும். நம்ம நேரம் சிக்னல் விழுந்துருச்சு, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. நான் கைண்ட்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் ஜீவன், மை அண்ணா, அண்ட் திஸ் இஸ் அண்ணையா ஹேமந்த். both are seniors in JNC. Myself Jeevan. Today we are going to explore Pal Valley. It's in the we don't know actually where are we going. Actually this person he don't know because he is from Tamil Nadu, and we are going to take him to show that it is a wonderful place. And there you can see the government stay also. That is generally we say Mayura stay. Government that will be nice. Yes, it is from the Karnataka government. There we can see Tamil Nadu, that reserve forests also. So border. Yes, it is Tamil Nadu border, Karnataka. Yeah, Karnataka. Literally we can see the border. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க 2 பேரும் கனடா ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ். அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கே தெரியும். இப்போ தான் காலேஜ் முடிச்சு நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா மடிவலா டீக்கஸ்ட் ஏரியாலன்னா ஜாமுக்கு சொல்லவே வேணாம். மடிவலா டு சிப் போர்டை தாண்டி எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆனது டெஸ்டினேஷன். பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு. எந்த டைமுக்கு போகுது 11:30 ஆகுது. பிஃபோர் கூகுள் மேப் என்ன ஒரு 30 minutes 12 kilometers electronic city. We'll reach before that. We will try to do that. ஜாம பாருங்க. ஆனால் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்ததே கிடையாது. ஆனால் பெங்களூர் டிராஃபிக் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பொறுமைனா என்னென்னு கற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், லைன் அவ்வளோ தூரம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஈவினிங் டைமில் பார்க்குறப்பெல்லாம் நகரத்துக்கு ரொம்ப கஷ்டமாகும். 2 hours லிட்ரலி. ஒரு சில இடம்லாம் கிராஸ் பண்ணி ஆகிறதுக்கு 2 hours ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் அதில் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி எலக்ட்ரானிக் சிட்டி டுவர்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து தொட்டுட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெச் தான் அடிச்சு போயிட்டுருக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா இங்கே ஸ்பீட் லிமிட் வேறு இருக்குது. ஒரு 60, 80 இதில் போகலாம். அதுக்கு மேலே போனோம்னா ஃபைனு தாறுமாறாக விழுகும். இந்த ஃப்ளைஓவரில் போகிறவங்க நிறைய பேர் நீங்கள் க்ராஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா 10 கிலோமீட்டர் சொல்லலாங்க. 9.985 சம்திங் வரும். 10 கிலோமீட்டர் சொல்லலாம். அப்புறம் இது வந்து சில்க் போர்ட்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி இது வந்து கனெக்ட் பண்ணுறத ஒரு 4 lane எலிவேட்டட் ஹைவே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஓவர் ஸ்பீடு போகாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால இதை நான் சொல்லிடுறேன் இப்போவே. தம்ப்நெயிலில் 5 பேர் இருக்கீங்க, இதில் 3 பேர் தான் இருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க 2 பேர் காரில் பின்னாடி எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்பிட்வீனில் எங்கே போனாங்க தெரியல. அவர் வந்து ஒரு லோக்கல் தான். ஸோ அதனால அவர் எங்களை கிராஸ் பண்ணி போயிருக்க கூட சான்சஸ் இருக்குது. Which is Karnataka. No, outside, inside we can go. ಅದು ಇನ್ಕಡೆ ತೋರ್ಸೋಣ ಬನ್ನಿ ಇಲ್ಲೇ ತೋರ್ಸೋಣ ಬನ್ನಿ. ಕಮ್ ಏರಿ Yes, I think come here. I'll show from you. we don't want Careful. ಆಮೇಲೆ ಅವ್ನು ತಮಿಳ್ನಾಡು Don't send it to Tamil Nadu. Come here. This is Karnataka. Other side of the hill is Tamil That Nadu. one. This is a border. So from inside you can see very nice. Yeah, come we'll go inside.
சார்? So the street that is Tamil Nadu. Other street right, other side. Tamil Nadu. Which one? Other street this. அது Tamil Nadu. Border. இந்த போட்லாம் பார்க்க ஓகே. நம்ம கொடைக்கானல் லேக் மாதிரி இல்லை, அவ்வளோ தூரம் போக தேவையில்ல. ஓரளவுக்கு அது மாதிரி ஒரு 10% வச்சுக்கலாம். ஆனால் சின்ன ஏரியா லேக் தான் தெரியுது. சும்மா ஒரு ஸ்மால் டிரைவ் மாதிரி அவங்களே சும்மா பெடல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம போன நேரம் வீக்கெண்ட் வேறு, அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இது ரொம்ப தூரன்றனால சிட்டிலேருந்து வருவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஆனக்கல் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிறவங்க மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வ்ளாக் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தானுங்க. ஆனால் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் வந்து இப்போ நான் நிற்கிறேன். உங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. ஸோ அங்கே கோரமங்கலேருந்து ஆனைக்கல் அப்படின்ற ஒரு பிளேஸு, எலக்ட்ரானிக் சிட்டி, ஒரு 12 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இன்னொரு 15 வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒரு லேக்கு, அதில் கொஞ்சம் போட்டிங் போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது இந்த மரம்லாம் இப்போ இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடோடதுன்றாங்க. அந்த பக்கம் இருக்கிறது கர்நாடகா. நான் வ்ளாக் பண்ணலாம், ஒரு நல்ல ஏரியாவை காட்டுங்கிறான்னா இங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஐயோ, இங்கே என்ன அந்த போட்டிங் வந்து இருக்குது, போட்டிங் சில பேர் போயிட்டுருக்காங்க. அப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஒரு லவர் ஸ்பாட் மாதிரி தெரியுது. ஃபேமிலி பிக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock வரைக்கும் இருக்கலாம், அவ்வளோதான் போல இருக்குது. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன், கேட்டு போங்கய்யா. போதும். மற்றபடி இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது, இது பேர் vlogging-ஆ இல்லை என்னன்னு எனக்கு தெரில. காரில் ஆரம்பித்து சிக்னல்லாம் நிறுத்தி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்தால் ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் ரொம்ப அழகாக இருக்குப்பா. தயவுசெய்து இங்கே வர மாதிரி இருந்தால் சும்மா ஒரு ½ day ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரலாம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ அந்த ஃபால்ஸ் வந்து இப்போ ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வின்டர் சீசனில் வந்தோன்னா நல்லா தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம யூஸ்வலாகவே ஃபால்ஸ் மட்டும்தான் தேடி போவோம். இப்போ ஃபால்ஸும் பார்க்க முடியல, வந்ததுக்கு இந்த லேக்கு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதனால் இனிமேல் வ்ளாக் பண்ணுற மாதிரி இருந்தால், சப்போஸ் தெரியாத இடமா இருந்தால் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு போங்க. கொலீக்ஸை நம்பி எங்கேயும் போகாதீங்க. நானும் பட்டேன். இப்போ பார்க்குறீங்க இந்த ரோடு, இது என்ன தெரியுமா, இது கர்நாடகா பார்டர், இது தமிழ்நாடு பார்டர். இங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், இங்கிட்டு போனால் சென்னாகிதியான்னு கேட்கணும். அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது பேர் vlogன்னு சொல்லி நான் வந்தேன் பாருங்கள். என்ன சொல்லணும், முக்கியமாக இந்த கூட வேலை பார்க்குற இந்த கொலீக்ஸை நம்பாதீங்க. ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போனாங்க பாருங்கள், என்ன சொல்லணும், அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா பெருசாக இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த vlog வந்து நிச்சயமாக ஒரு வேறு மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு vlog வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும், அப்போ வரதான் அப்படி தான் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.